குட் ஈவினிங் சார். தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி செஷன்ஸ். நாங்கள் பே பண்ண அமௌண்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கும் இட்ஸ் ரியலி கிரேட். கண்டிப்பாக நாங்கள் வந்து ரொம்ப பிளெஸ்டு உங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. நான் எப்படி அந்த இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஆட் பார்த்தேனே எனக்கு தெரில. ஆக்சுவலாக ஜஸ்ட் பார்த்துட்டு இந்த இன்ஸ்டா பண்ணிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு உங்கள் ஆட் வந்துச்சு. நான் எல்லா ஆடுக்குமே உள்ளே போயிட்டு நான் பே பண்ண மாட்டேன். என்னமோ தெரியல இந்த ஆடுக்குள்ளே போனேன். அப்புறமேலு சரி என்ன தான் இவங்க சொல்ல வராங்க 21 டேஸில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து உள்ளே போனது. அமௌண்ட்டும் ரீசனபிளாக இருந்தது. சரி வை டோன்ட் வி கிவ் அ ட்ரை அப்படின்ட்டு தான் நான் வந்து உள்ளே போனேன். சரி பே பண்ணேன். ஆனால் வந்து கிளாஸுக்கு முதல் நாள் தான் தெரியும் நம்ம வந்து தினைக்கும் குளிச்சுட்டு வரணும். காலைல 4:30 எந்திரிக்கு குளிக்கணும். இது நம்மளால் முடியுமா? ஏன்னா என்னோடய ஷிஃப்ட் வந்து 2 to 10. ஏன்னா யூஎஸோட கம்பைன் பண்ணி ஒர்க்கர் பண்ணுறதுனால நம்ம 10 o'clock நான் கண்டிப்பாக தூங்கினா தான் நான் வந்து அடுத்த நாள் 4:30 கண்டிப்பாக எந்திரிக்க முடியும். ஜென்ரலாக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 10 o'clock தூங்க மாட்டேன். ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். அப்படியே ஏதாவது டிவி வாட்ச் பண்ணிவிட்டு எப்படியே 11 o'clock ஆயிரும். அப்புறம் காலையில் எந்திரிக்கிறது 6 o'clock அப்படி தான் எந்திரிச்சு ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இப்போ 4:30 நம்மளால் முடியுமான்றது ஒரு பெரிய இது இருந்தது. பட் சரி நம்ம பண்ணுவோம், எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுவோம். இல்லைனா என்ன பண்ணலான்னு விட்டுட்டேன் நான். சரி ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் இவ்வளோ நாள் தினைக்குமே 4:30 ஏதோ 1 day 2 day நான் மிஸ் பண்ணேன் இடையில. அது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில். அதர்வைஸ் நான் எல்லா நாளுமே என்னால் 4:30 எந்திரிக்க முடிஞ்சுது. என்னால் குளித்து அட்டன் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் சொல்கிற ஒரு நாள் ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் பேசும்போது அந்த டாபிக் வந்து என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் கண்டிப்பாக அது போய் சேருது. ஏன்னா பகலில் வந்து நானே அதை திங்க் பண்ணலனாலும் தானாகவே எனக்கு அது வந்து இது ப்ராசஸ் ஆகுது. நீங்கள் சொன்ன வேர்ட்ஸு எல்லாமே விசுவலைசேஷன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி குட். எனக்கு ஏற்கனவே விசுவலைசேஷன் பற்றி தெரியும். நான் கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன் முன்னாடி. பட் இடையில நிறைய விட்டுட்டேன். ஆக்சுவலி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 5 வருஷம் இன்னும் ஒரு 5 வருஷம் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணலாம். ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட். நான் எப்போதும் ஹஸ்பண்டாக தான் சொல்வேன். இல்லை நான் வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் வந்து விட்டுட்டு நான் வந்து ஐ வில் என்ஜாய் மை ஆஸ் அ ஹோம் மேக்கர் அப்படின்னு தான் நினச்சிருப்பேன். இது வந்து நான் ஆக்சுவல் 20 years ஆச்சு நான் ஐடியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. நான் என்னோட இது எப்போதுமே ஒர்க்கை விட்டுட்டு நான் வீட்டில் உட்காரணும். பட் வென் யூ டோல்ட் லைக் நோ இட்ஸ் நாட் த கரெக்ட் ஒன். நம்ம கண்டிப்பாக வந்து எந்த ஏஜ்ன்றது பேரியரே கிடையாது. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து நிறைய பண்ணணுன்றது எனக்கு பாயிண்ட் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. நவ் ஐ ஸ்டார்டட் திங்கிங் வாட் கேன் ஐ டெவலப் மோர் பிகாஸ் ஐ நோ ஐ ஹாவ் எபிலிட்டி. எனக்கு எபிலிட்டி இருக்குது, நம்மளால் பண்ண முடியும், தன்னம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன இது வந்து எனக்கு ரொம்ப ரியலி ஹிட் ஆச்சு. அது இன்னொரு வேர்டு ஒன்று சொன்னீங்க, யுவர் தாட், யுவர் வேர்ட், யுவர் ஃபீலிங் அண்ட் யுவர் ஆக்ஷன் ஷுட் பி கோயின்சைட். ஸோ இந்த வேர்டு வந்து ரியலி ஹெல்ப் மீ அ லாட். லைக் நம்ம வந்து தாட் எதுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம போயிட்டு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நான் ஒய் டோன்ட் யூஸ் இட் இன் அ குட் வே. அது வந்து என்னையும் என் ஃபேமிலியும் ஹெல்ப் பண்ணும். நான் 4:30 காலைல எழுந்திரிச்சு நான் குளிக்க போகிறேன், நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்ட் சொன்னேன். எங்கள் ஹஸ்பண்ட் லைக் ஓகே பட் ஹீ செட் லைக் யூ ஆர் இன் அ ரைட் பாத், கோ வித் தேட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி குட் அண்ட் ஐ என்ஜாயிங் த செஷன். நான் கண்டிப்பாக வந்து நான் ஆனுவல் மீட்டில் வந்து உங்களை வந்து நான் பார்க்குறேன். என் ஃபேமிலியை நான் கூட்டிகிட்டு வரதான் பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வி ஹேட் அனதர் பிளான் பட் வி ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் பண்ணி என் ஹஸ்பண்டும் என் பொண்ணையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து ஆனுவல் மீட் ஏசிடி ஆனுவல் மீட்டில் நான் உங்களை பார்க்குறேன் சார். ஐ எம் ஸோ பிளெஸ்ட். ஐ எம் ஹாப்பி டு பி இன் திஸ் கம்யூனிட்டி அண்ட் தேங்க்யூ சார் ஸோ மச். தேங்க்ஸ்.